ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 17 திங்கட்கிழமை நாளைய தினம் சங்கடகர சதுர்த்தி. பச்சரிசி மீது இந்த இலையை வைத்து இந்த பூஜையை மறக்காம செய்யறது மூலயமா பலவிதமான நன்மைகள் உங்களை வந்து சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சரிசி மீது இலை வைத்து என்ன வழிபாடு செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். விநாயகர் பெருமானுக்கு உகந்த திதியாக கருதப்படுவதுதான் சதுர்த்தி திதி. அதுலேயும் தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தியாக எடுத்துக்கிறோம். அந்த தினத்தில் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதனால தான் பல பேர் இந்த வழிபாட்டை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட சங்கடகர சதுர்த்தி பங்குனி மாதத்தோட 3வது நாள் மார்ச் 17ஆம் தேதி வந்திருக்கு. நிறைய கேலண்டரில் பார்த்தீங்கன்னா மார்ச் 18ஆம் தேதி கூட சதுர்த்தி தேதி போட்டிருக்கலாம். ஆனால் மார்ச் 17ஆம் தேதி மாலை 6:38 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய சதுர்த்தி மறுநாள் மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் விரதம் வந்து வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக திங்கக்கிழமைக்கு நீங்கள் சதுர்த்திக்கான விரதம் எடுக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீடு பக்கத்துடைய விநாயகர் கோவிலையும் மார்ச் 17 திங்கட்கிழமை தான் விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை நடக்கும். அதில் போய் கலந்துக்கோங்க. கடவுள்கள்லேயே ரொம்ப எளிமையான கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் பெருமான் தான். நீங்கள் என்ன பொருளாக பிடிச்சு வச்சு நீங்கள் விநாயகரை கூப்பிட்றீங்களோ விநாயகர் அதை வந்து அமர்ந்து உங்களுக்கு அருள் பாலிப்பார். மாட்டு சாணமாக இருக்கலாம், சந்தனமாக இருக்கட்டும், மஞ்சளாக இருக்கட்டும், என்ன உருவமாக பிடிச்சு வச்சு நீங்கள் விநாயகரை வணங்குறீங்களோ அந்த உருவத்தில் வந்து உட்கார்ந்து உங்களுக்கு வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடியவர் விநாயகர் பெருமான். அப்படிப்பட்ட விநாயகர் பெருமானை எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம வணங்கிட்டு தான் ஆரம்பிப்போம். இப்போ சங்கடகர சதுர்த்திக்கான விரதத்தை செவ்வாய்க்கிழமை எடுக்கணுமா திங்கட்கிழமை எடுக்கணுமாங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். விநாயகருக்கான வழிபாட்டை மேற்கொள்றது, கோவிலுக்கு போகிறது, சங்கடகர சதுர்த்திக்கான அபிஷேகங்கள் நடக்கிறது, இது எல்லாமே திங்கட்கிழமை மார்ச் 17ஆம் தேதி நடக்கும். ஆனால் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி வரைக்கும் உங்களுக்கு சதுர்த்தி திதி இருக்கிறதால நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் தாராளமாக சதுர்த்திக்கான வழிபாட்டை மேற்கொள்ளலாம், விரதம் இருக்கலாம். ஆனால் வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் திங்கட்கிழமையாக முடிச்சிடணும். மாலை 6:30 மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறதால முழுமையாக உங்களால் விரதம் இருந்த ஒரு திருப்தி கிடைக்கல அப்படின்னா தாராளமாக நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் சேர்த்து விநாயகர் பெருமானுக்கு விரதம் இருக்கலாம். பொதுவாக எந்த ஒரு விசேஷ தினங்களும் விரத தினங்களும் திங்கட்கிழமையில் வந்து அது கூடுதல் விசேஷம். ஏன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். சோமவாரம். சோமவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் மட்டும் விசேஷம் கிடையாது, சோமவாரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதியும் ரொம்ப விசேஷம்தான். சிவபெருமானோட பிள்ளையாக இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை திங்கட்கிழமையில சிவபெருமானுக்குரிய நாள் நம்ம வணங்கும் போது அது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் இரட்டிப்பாக இருக்கும். நாளைய தினம் உங்கள் வீட்டை கழுவி சுத்தப்படுத்தி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் ஃபோட்டோ சிலைக்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து என்னென்ன மலர்களை அலங்காரம் பண்ண முடியுமோ அதை அலங்காரம் பண்ணிடுங்க. உங்களால் என்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்க முடியுமோ அதையும் செஞ்சு வச்சு படைக்கலாம். ரொம்ப ஸ்பெஷலாக எதுவும் பண்ண முடியல அப்படின்னா ஒரே ஒரு டம்ளர் பால் இல்லைனா கொஞ்சமாக சுண்டல் அது மட்டும் போதும். அதே விநாயகர் மனசார ஏற்றுப்பார். நாளைய தினம் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது கட்டாயம் ஒரே ஒரு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு வாங்க. அதாவது விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு என்ன கேட்குறீங்களோ அந்த வரத்தை அப்படியே வாரி வழங்கிட்டு வராம். அதுலேயும் சதுர்த்தி திதி அன்னைக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களையும் விநாயகருக்கு அலங்காரத்துக்கு தேவையான பொருட்களையும் உங்கள் கையில் வாங்கி கொடுத்து கூடவே ஒரே ஒரு சிதறு தேங்காய் எடுத்துகிட்டு போங்க. விநாயகர் மனசார வேண்டிட்டு கோவிலை சுற்றி வலம் வந்து வரும்போது கற்பூரம் ஏற்றி ஒரே ஒரு சிதறு தேங்காயை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ அதை விநாயகர்கிட்ட கேளுங்க, கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பாரு. இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறை இருக்குல்ல, இது ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை. பச்சரிசி கூட ஒரே ஒரு இலையை சேர்த்து இந்த வழிபாட்டை செய்ய போகிறீங்க. இந்த 2 பொருட்களை தவிர வேறு எந்த பொருட்கள் இதுக்காக நீங்கள் பயன்படுத்த வேணாம். பச்சரிசி எதுக்காக பயன்படுத்திக்கிறோன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு நாள். சோமவாரம். சிவபெருமானுக்கு உரிய தானியம் என்ன? அன்னம், அரிசி, பச்சரிசி. அதனால தான் சிவனுக்கு அன்னாபிஷேகமும் பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட இந்த பச்சை அரிசி இருக்குல்ல, சிவபெருமானுக்கு உகந்தது. அதை ஒரு 2-3 கைப்பிடி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரு தட்டு மேலே அதை பரப்பி வச்சிடணும். அதுக்கு மேலே ஒரே ஒரு செம்பருத்தி இலை வைக்கணும். இந்த செம்பருத்தி இலை அப்படிங்கிறது எல்லா வீடுகளையும் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நாமே இந்த இடத்துல செம்பருத்தி இலையை பயன்படுத்துகிறோன்னா பச்சரிசி சிவபெருமானுக்கு உகந்தது. இந்த செம்பருத்தி இலை இருக்குல்ல, அதோட வடிவத்தை பார்த்தீங்கன்னா அது விநாயகரோட தும்பிக்கை, விநாயகரோட முகம் மாதிரியே இருக்கும். இவ்வளவு ஏன் நிறைய பேர் வீடுகளில் செம்பருத்தி இலையாக செஞ்சிருக்கக்கூடிய விநாயகரோட வச்சுருப்பாங்க, ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. அந்தளவுக்கு செம்பருத்தி இலைக்கும் விநாயகருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. விநாயகரோட அந்த தும்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த முகம் மாதிரியே இருக்கக்கூடிய அந்த செம்பருத்தி இலையை பறிச்சுட்டு வந்து கழுவி சுத்தப்படுத்தி நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த அரிசி இருக்குல்ல அது மேலே வச்சுடுங்க. வச்சுட்டு விநாயகரை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. சரி, எத்தனை மணிக்கு செய்யலாம்? மார்ச் 17ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு மேலே தான் சதுர்த்தி திதி பிறக்குது. அதனால் 6:30 7 மணிக்கு மேலே தாராளமாக உங்கள் வீட்டோட பூஜையை விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் மாதம் வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்திக்கு எப்படி வழிபாடு நடத்துவீங்களோ அதே மாதிரி வழிபாடை முடிச்சுடுங்க. உங்கள் வழிபாட்டெலாம் முடிச்சுட்டு உங்களோட ஓய்வு நேரத்தில் நீங்கள் செஞ்சால் போதும். சின்ன தட்டில் பச்சரிசியை பரப்பி வைத்து அது மேலே செம்பருத்தி இலையை வைத்து பூஜை அறையில் வச்சுடுங்க. பூஜை அறையில் வச்சுட்டு அந்த செம்பருத்தி இலை இருக்குல்ல அதை விநாயகர் பெருமானாக பாவிச்சு அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன வரன் வேண்டுமோ அதை மனசாரை கேளுங்க.
இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன? பணம் சம்மந்தப்பட்ட, பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். அது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலமாக இருக்கக்கூடியவர் தான் விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமானை வணங்கும் போது ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறோமோ இல்லையோ, நம்மளோட அத்தியாவசியமான தேவைகளுக்கு எந்த பஞ்சமும் இல்லாத, கஷ்டங்கள்லாம் தீர்ந்து நிறைவான வாழ்க்கையை விநாயகர் நம்ம கொடுப்பாரு. அதுக்காக தான் சங்கடகர சதுர்த்தி விரதமே இருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த பச்சரிசி மேலே இந்த செம்பருத்தி இலையை வைத்துட்டு உங்களுக்கு விநாயகரோட மந்திரம் என்ன தெரியுமோ, இல்லை விநாயகரோட காயத்ரி மந்திரம் கூகுளில் இருக்கும், அதை எடுத்து ஓப்பன் பண்ணி படித்து, அதுவும் முடியலையா, ஓம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, இது மாதிரி விநாயகரோட திருப்பெயர்கள் என்ன ஞாபகத்துக்கு வருதோ அதை சொல்லி ஒரு 108 முறை சொல்லி விநாயகரை கூப்பிடுங்க. கூப்பிட்டுட்டு அந்த இலை மேலே அமர்ந்து எங்களுக்கு அருள் பாலிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனசார கேளுங்க. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த பச்சரிசி அந்த இலையும் சங்கடகர சதுர்த்தி இரவு முழுக்க அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா மார்ச் 17ஆம் தேதி மாலை 6:30 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய திதி மார்ச் 18ஆம் தேதி இரவு 8 மணி வரைக்கும் இருக்கிறதால திங்கட்கிழமை இரவு விடிஞ்ச செவ்வாய்க்கிழமை அந்த இரவு முழுக்க உங்களுக்கு சதுர்த்தி திதி இருக்கு. அந்த நேரத்தில் இந்த பச்சரிசியும் அந்த செம்பருத்தி இலையும் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் செவ்வாய்க்கிழமை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு அந்த செம்பருத்தி இலையை ஏதாவது ஒரு பேப்பரில் மடித்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அந்த பச்சரிசியை கொஞ்சமாக பொடி பண்ணி போட்டாலும் சரி, இல்லை அப்படியே போட்டாலும் சரி, உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய எறும்பு புற்றுகளை தூவி விட்டுருங்க. அவ்வளவுதான். அந்த பச்சரிசியை தண்ணியில் விட வேணாம், நீங்களும் பயன்படுத்திக்க வேணாம். தான தர்மங்கள் செய்த மாதிரி, அதாவது எறும்பு புற்றில் போட்டிங்கன்னா ஒரு 500,000 எறும்புகள் சாப்பிடும். அந்த 500,000 ஜீவராசிகளுக்கு பசியாத்தின ஒரு பலனை சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் பண்ண முடியும். முடிஞ்சால் செவ்வாய்க்கிழமையும் விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபட்டாலும் அது உங்கள் விருப்பம் தான். கூடுமான அளவுக்கு திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு மேலே சதுர்த்திக்கான வழிபாடு செய்யறதுக்கு மறந்தாதீங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களால் கோவிலுக்கு என்ன பொருட்களை வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் தான தர்மங்கள் பண்ணணும். அதுலேயும் நிறைய பேருக்கு அதிர்ஷ்டவசமாக அவங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோவில்களில் யானை இருக்கலாம். அந்த யானைக்கு தேவையான சாப்பாடு, உணவு, பழங்கள் சொல்லி உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வாங்கி கொடுக்கறதும் கூடுதல் விசேஷம்தான். விநாயகருக்கு உகந்த பொருட்கள் நிறைய இருக்குது. அந்த விநாயகருக்கு உகந்த பொருட்களை திங்கட்கிழமையில் வாங்கிட்டு வைக்கிறது கூடுதல் விசேஷம். விநாயகர் குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. விநாயகர், முருகன், சிவபெருமான், பார்வதி இவங்க 4 பேர் இருக்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ கிடச்சிதுன்னா அதை வாங்கிட்டு வீட்டோட பூஜை எல்லாம் வச்சுடுங்க. ரொம்ப பெருசாக கூட வாங்கணும் அவசியம் இல்லை. உங்களோட உள்ளங்கை அளவுக்கு இருந்தால் கூட போதும். இந்த ஃபோட்டோவை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் சோமவாரமும் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த மார்ச் 17ஆம் தேதி வாங்கிட்டு வீட்டில் வைக்கிறதால உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை அதிகமாகும். அதாவது கணவன் மனைவி கடையில் தீராத பிரச்சனை இருக்குது, இல்லை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கு, குடும்பத்து நிம்மதியே இல்லை, வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு சண்டை சச்சரவாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க விநாயகப் பெருமானையும் சிவபெருமானையும் ஒரு சேர வணங்கும் போது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாகும். முயற்சி பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.